அது அவருக்குள்ள இருக்கிற வக்ரம். அவர் வக்ரம் பிடிச்ச ஆளுதான். அவர் ரொம்ப 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 வக்ரம் பிடிச்ச ஆளு. அவர் சினிமா ஆரம்ப காலத்துல இருந்தே சினிமா மேல ஒரு வன்மத்தோட சினிமாக்குள்ள வந்த ஆளுதான். ஒரு பழிவெறியோட தான் நடிச்சு கொடுப்பாரு. லைக் ஹீஸ் நாட் அ நார்மல் பர்சன். சோ அது அவருக்கு உள்ள ஒரு இளக்காரம், அவருக்கு உள்ள ஒரு இந்த நம்ம மாஸ்டர் படத்துல அவர் வில்லன் நடிச்சார்ல, அதான் அவரோட நெஜ நேச்சரேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ். மத்தவங்களை தட்டி தட்டி ஹி கெட்ஸ் சீப் த்ரில்ஸ். சோ அந்த சீப் நிறைய வந்து இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தட்டி தட்டி அவர் டிரைவ் பண்றாரு. அதே நேரம் தன்னோட ஆடியன்ஸ் கிட்ட திரும்பும் போது என்ன நான் பண்ணது சரிதானே, நீங்க ஒத்துக்கிறீங்க தானே அப்படின்னு அங்கேருந்து ஒரு வேலிடேஷன் வாங்குறாரு. அசிங்கமா கேம் பிளே பண்றாரு அவர் அங்க. இங்கேயும் அதனாலதான் உள்ள இருக்கிறவங்க அவர் பெருசா லைக் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. பிகாஸ் தே கேன் see இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அ பர்சனல் ஆங்கிள். அவர் கொடுக்குற எந்த அட்வைஸுமே யாருடைய கேமையுமே இம்ப்ரூவ் பண்ற மாதிரி கிடையாது. கிடையாது. தமிழ் கொடுக்கறதெல்லாம் சில சமயம் கேம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாரு. இவர் கேம் இம்ப்ரூவ் பண்ற அட்வைஸே கொடுக்கறது இல்ல. ஜஸ்ட் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து வரும்போதே சரக்கு அடிச்சுட்டு டேடி வருவார்ல, வரும்போதே ஃபுல் மட்டையா டேடி வருவார்ல, அந்த டேடி இவரு. கிளம்புற வரைக்கும் மட்டும் அது கடைசியில குளிச்சுட்டு பட்ட நாம இட்டுட்டு மக்கள்கிட்ட நான் உங்க செல்வன்னு சொல்லி போறவர் தான் விஜய் சேதுபதி. அந்த மாதிரி ஹோஸ்ட் தான் அவரு.